Assalamualaikum guys, welcome to Fia Creations. ஸோ இன்னைக்கு நம்ம ட்ரெண்டிங்காக வைரலில் போயிட்டுருக்க பாலா பைனா எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? அதாங்க அந்த தேங்காய் லட்டு, பிரேசில் நாட்டு கேண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த லட்டுவை தான் நம்ம இன்னைக்கு செஞ்சு பார்க்க போகிறோம். நம்ம கொஞ்சம் அவுட் ஆஃப் ட்ரெண்ட் ஆகிட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம். 1 கப் அளவுக்கு நம்ம டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துருக்கோம். அதே 1 கப் அளவுக்கு மில்க் மேட் நம்மளுக்கு தேவைப்படும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுகர் வந்துட்டு கேரமலைஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். பேன் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. லைட்டாக சூடாகட்டும். பேன் ஹீட் ஆயிடுச்சு. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பட்டர் சேர்த்துக்கிறோம். பட்டர் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆகிற ஸ்டேஜில் நம்ம இந்த கண்டென்ஸ்டு மில்க் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். கண்டென்ஸ்டு மில்க் வந்துட்டு நம்மளுக்கு இந்த 1 கப் அளவுக்கு நம்ம சேர்க்கணும். கண்டென்ஸ்டு மில்க் இப்போ ஆட் பண்ணியாச்சு. அந்த டெசிகேட்டட் கோகோனட்டை இப்போ வந்துட்டு மேலே தூவணும். தூவி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி லைட்டாக அந்த ஒட்டாத பதத்துக்கு வரும்ல, அந்த இப்போவே வந்துட்டு ஒரு 2 செகண்ட் தான் நம்ம கிளறிக்கும், ஒட்டாமல் தான் வந்துருச்சு. நல்லா ஒட்டாத பதத்துக்கு வந்தோடனே நம்ம ஆற வைக்கணும். நல்லா திரண்டு வரட்டும். நம்மளோட பாலா பைனா எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நல்லா ஒட்டாத பதத்துக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறினோடனே பால்ஸ் பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இந்த கோகோனட் மிக்சர் வந்துட்டு நல்லா கூல் டவுன் ஆயிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் வைக்கல, லைட்டாக கை பொறுக்கிற சூட்லேயே வந்துட்டு நான் பால்ஸ் பிடிச்சி வச்சுட்டேன். சரிங்களா? ஸோ 1 கப் அளவுக்கு நம்ம கோகோனட் வந்துட்டு டெசிகேட்டட் கோகோனட் எடுத்தோம். 1/2 கப் அளவுக்கு நம்ம சுகர் எடுத்துருக்கோம். சுகர் வந்துட்டு இப்போ நம்ம அடுப்பில் பேன் காஞ்சிட்டு இருக்கு. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டுக்குரிய சுகர் வந்துட்டு போதும் நம்மளுக்கு கேரமலைசைஸ் பண்ண. அடுப்பில் பேன் வச்சு நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம அந்த சுகர் வந்துட்டு ஆட் பண்ணுறோம். சுகர் ஆட் பண்ணி லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு லைட்டாக வந்துட்டு நம்ம வாட்டர் ஊற்றணும். நிறைய ஊற்றிடக்கூடாது. ஓகேங்களா? இப்போது சுகர் வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது இந்த சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்ருக்கு. கரைஞ்சி நல்லா மெல்ட் ஆகி நல்லா கொதிக்கணும். கொதிச்சு கலர் மாறுறப்போ தான் நம்மளுக்கு அந்த கேரமல் கிடைக்கும். அந்த தண்ணி நம்மளுக்கு லேசாக வற்றணும். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. அதாவது வந்துட்டு இந்த பிளேட்டில் வந்துட்டு லேசாக வந்துட்டு பட்டர் தடவி வைக்கணும். ஏன்னா வந்துட்டு கேரமல் நம்ம டிப் பண்ணி இதில் எடுத்து வைக்கிற போது ஒட்டாமல் இருக்கணும். அதுக்காக தான் பட்டர் தடவி இந்த தட்டை வந்துட்டு பிளேட் வந்துட்டு ரெடியாக வச்சுருக்கோம். ஃபோர்க் ஒன்று யூஸ் பண்ணுங்க. அதில் வந்துட்டு டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் கொஞ்சம் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஒரு ட்ராப் சேர்த்துருக்கேன். எனக்கு அந்த வாசனையோடு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இந்த கேண்டி அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்துட்டு நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளுக்கு இந்த எல்லாருமே வந்துட்டு அந்த கேரமல் கலரில் தானே செய்வாங்க, நம்ம ஒரு பிங்க் கலரில் செய்யலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் இப்போ வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கேரமல் ஸ்டேஜ் வந்துட்டு நம்மளுக்கு அழகாக ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகி கெட்டியாகி வரட்டும். இந்த ரோஸ் எசன்ஸ் சேர்த்துட்டு அந்த கேரமல் வந்துட்டு நல்லா கிளறும் போது வீடு ஃபுல்லாக நல்ல அரோமாவாக இருக்குது. இப்போது கேரமல் வந்துட்டு கிட்டத்தட்ட நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பபுள்ஸ்லாம் வந்துட்டு அடங்குற மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த ஃபோர்க் யூஸ் பண்ணி அந்த லட்டு எடுத்து டிப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா அடுப்பு ஆஃப் பண்ணாமல் நம்ம செஞ்சோன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும் சுகர். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நல்ல உள்ள ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். ஒவ்வொன்றா போட்டு நல்லா கோட் ஆகட்டும். இதில் வந்துட்டு அந்த கலர் வந்துட்டு ஒட்டுறது நமக்கு முக்கியம் இல்லை. அந்த டேஸ்ட்டு கேரமலோட ஒரு லேயர் வந்துட்டு மேலே இருக்கணும். ஆனால் வந்துட்டு எல்லா வீடியோவிலையும் நம்ம பார்க்குறப்ப அது நல்ல டார்க் கோட்டிங் வந்துட்டு கொடுத்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் நிஜத்தில் வந்துட்டு இப்படி தான் எனக்கு வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நல்லா டிப் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இந்த இதில் வந்து ஆற வச்சுருவோம். இந்த கலரில் தான் வந்துச்சு நமக்கு. நல்லா கோட் பண்ணாலுமே நம்மளுக்கு இந்த கலரில் தான் வந்துச்சு.
ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தனித்தனியாக நான் பிளேட்டில் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தனித்தனியாக தான் நான் பிளேட்டில் வச்சுருக்கேன். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ரியாலிட்டி இந்த கலரில் தாங்க வந்துச்சு. கேரமல் பண்ணி நம்ம பண்ணாலுமே இதே கலரில் தான் வரும். ஏன்னா அந்தளவுக்கு டார்க்கெல்லாம் வரல. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி தான் தனித்தனியாக நம்ம ஆற வச்சுருக்கோம். கொஞ்சம் ஆறட்டும். அப்புறம் வந்துட்டு நம்ம அந்த டெஸ்டிங் பண்ணி பார்ப்போம். அந்த லைட்டை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணால் ஃபுல்லாக கேரமலைஸாக வெளியே வரும்ல, அது வருதானாவது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு ஒரிஜினல் கலர் இது தாங்க வந்துச்சு. குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமா அப்படிதான் வீடியோவில் சொன்னாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது இதை ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த கேரமலைஸ் வரும்ல, அதாவது வருதான்னு பார்க்கலாம். ஏய் சூப்பராக வருது. கலர் தான் நமக்கு வரல, பட் அவங்க சொன்ன மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணும்போது உள்ள க்ரீமியாக வருது. சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது. கோகோனட்டில் செஞ்சேன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். வயிற்றுக்கு விருந்து, மனசுக்கு மருந்து. என்றும் நம்ம வீட்டு சமையல் ஃபியா கிரியேஷன்ஸ்.